ஆப்கி அதாலத்துல ஆச்சாரிய பிரமோத் கிருஷ்ணன் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு என்னன்னா, இவர் ஒரு சந்தர்ப்பவாதி. ஆச்சாரியாஜி, ஜனங்க என்ன சொல்றாங்கன்னா, நரேந்திர மோடிஜியோட இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப நிறைய இருக்கு, அதனால நீங்க அவருடைய ரதத்துல சவாரி பண்ணிட்டீங்க. அது என்னன்னா, மோடிஜி ராஜா விக்ரமாதித்தன் மாதிரி. நீங்க சொல்றீங்க மோடிஜிக்கு தேவியோட விசேஷ அருள் இருக்குன்னு. நீங்க தான் சொன்னீங்க மோடிஜி மட்டும் இல்லனா ராமர் கோவிலை யாருமே கட்டியிருக்க மாட்டாங்க, கட்டியிருக்க முடியாதுன்னு. பாருங்க ரஜித் சார், கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த உங்க முன்னாடி நான் ஒத்துக்கிறேன். எந்த ஒரு நபர் மேல கடவுளோட அதீதமான கிருபை இருக்கோ அவரால மட்டும்தான் இப்படிப்பட்ட முடிவுகளை ரொம்ப சகஜமாவும் சாதாரணமாவும் எடுக்க முடியும். சொல்றதுக்கு மன்னிச்சிருங்க, ஒருவேளை நம்ம நாட்டோட பிரதம மந்திரி நரேந்திர மோடி இல்லைன்னா 370 கேன்சல் பண்ணிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ராமர் கோயில் அதை கட்டியிருக்க மாட்டாங்க. 3 முறை தலாக் சட்டம் அது நடந்திருக்காது. அப்புறம் ரஜித் சார், இந்த கல்கி தாமு கூட நடந்திருக்காதீங்க. அதனால இந்த நாட்டுல எத்தனை பிரதம மந்திரிகள் இருக்காங்களோ அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைம்ல இந்த நாட்டுக்கு சேவை செஞ்சிருக்காங்க. ஆனா எப்படி சாம்ராட் அசோக், சாம்ராட் சந்திரகுப்த், சாம்ராட் விக்ரமாதித்யா, இன்னும் ஏராளமான சாம்ராட் இருக்காங்க. சாம்ராட் விக்ரமாதித்யாவை எப்படி யாராலும் மிஞ்ச முடியாதோ அதே மாதிரி பாரதத்துல பிரதம மந்திரி ரூபத்துல நரேந்திர மோடியை மிஞ்ச இங்க இருக்கிற யாராலையும் முடியாது. பாருங்க ஆச்சாரியஜி, இன்னைக்கு நீங்க ரொம்ப நிறைய நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. ஆனா பாருங்க, 2015ல நீங்க தான் சொல்லியிருக்கீங்க நரேந்திர மோடி எப்ப பிரைம் மினிஸ்டர் ஆனாரோ அப்போலேருந்து இந்த நாட்டுல பிரிவினைவாதம் வந்துடுச்சு. எத்தனை பேர் முஜாஹிதீனை பார்த்து பயப்படுறாங்களோ அதே அளவு மோதியை பார்த்தும் பயப்படுறாங்கன்னு. ராஜா எப்பயுமே கடுமையான தண்டனை விதிக்கணும்ல குற்றவாளிகளுக்கு எதிராக. கெட்டவங்க ராஜாவை பார்த்து பயப்படதான் செய்யணும். அப்புறம் 2015ல நடந்த விஷயம், எங்க ஊர்ல அடிக்கடி ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எந்த அன்னத்தை சாப்பிட்டியோ மனசும் அப்படியே தான் இருக்கும். அதைத்தான் நான் இங்க வேற விதமா சொல்லியிருக்கேன். 2018ல நீங்க சொல்லியிருக்கீங்க யாராவது பிஜேபியில ஜாயின் பண்ணாங்கன்னா இவங்க அவங்கள கூட மொத்தமா மாத்திடுவாங்கன்னு. இல்ல, இப்போ நீங்க பிஜேபியில வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, பாரத் மாதாக்கு ஜெயன் சொன்னீங்கன்னா, வந்தே மாதரம்னு சொன்னீங்கன்னா நம்ம சனாதனத்தை கத்து கொடுக்குறீங்கன்னு தானே அர்த்தம். நம்ம வீரக்ஷண கோஷனம், நம்ம அவங்கள மன்னிச்சிடலாம். பெருந்தன்மையை மன்னிச்சிடலாம். ஆனா ஒரு விஷயம், முதல்ல நீங்க அவங்கள இங்க கூப்பிடுங்க. ஹாஃபிஸ் சையதை விட்டு தள்ளுங்க. ஹாஃபிஸ் சையதோட உறவினர்கள் காங்கிரஸ்ல இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட சொல்லுங்க பாரத் மாதாக்கு ஜெயன்னு சொல்லுங்க. யாரு உறவினர்கள்னு சொல்லுங்க. இப்ப அத பத்தி சொன்னா சட்ட சிக்கல்கள் வந்துரும். இல்ல, ஆப்கி அதாலத்துல ஜனங்க தான் இருக்காங்க, சட்ட திட்டங்கள்ல எதுவும் இல்ல. வீட்டோட தலைவரே உறவினர் தானே. இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ ஒரு இஸ்முல்லா, அவரோட காட்ஃபாதர் நசருல்லா கொல்லப்பட்டாரு. எதிர்கட்சிங்க எல்லாரும் துக்கம் விசாரிக்கிறாங்க, என்னமோ அவங்க சொந்தக்காரங்க செத்து போன மாதிரி. இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, சரி அதை விட்டு தள்ளுங்க, நீங்க ராகுல் காந்திட்ட ஒரு தடவை சொல்லுங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க. நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். இப்ப சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க ஓஐசி கிட்ட பாரத் மாதாக்கு ஜெயன்னு சொல்லுங்க. நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். அப்புறம் என்ன மன்னிச்சிருங்க, இது ஒன்னும் இஸ்லாமிக் ஸ்காலர் இல்ல, மன்னிச்சிருங்க, சாரி டு சே திஸ். இஸ்லாம் அப்படி சொல்லல. இஸ்லாம்ல என்ன சொல்லுதுன்னா, தாயின் பாதத்துல சொர்க்கம் இருக்குன்னு சொல்றாங்க. தாயோட பாதத்துல சொர்க்கம் இருக்குன்னு இஸ்லாம் சொல்லும் போது மாத்திரை வதன் மட்டும் எப்படி பலவீனமாதுன்னு சொல்ல முடியும்? பாரத் மாதாக்கு ஜெயன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இஸ்லாம் மிகப்பெரிய ஆபத்துல மாட்டிக்குவாங்க. இது ஓஎஸ்சி சாரோட ஸ்டேட்மெண்ட். ஆனா சன்சன்ஸ்குள்ள பாலஸ்தீனுக்கு ஜெயன்னு சொல்லும் போது இஸ்லாமுக்கு ஆபத்து வரல. இங்கதான் பிரிவினை ஏற்படுது. அதனாலதான் ரஜத் சார் நான் என்ன சொல்றேன்னா, அதாவது ஹிந்துஸ்தான், பாரதம், இது பாரதத்தோட பூமி. 1000 வருஷம் வரை அடிமையா இருந்திருக்கு. 1000 வருஷம் இருந்த இந்த பாரதத்துல முகலாயர்களும் ஆங்கிலேயர்களும் வந்து ஆட்சி பண்ணிருக்காங்க. பாரதம் ஏன் அடிமையா இருந்தது தெரியுமா? பாபர் ஒண்ணு வீரன் இல்ல, கைமர்லங்க ஒன்னு வீரன் இல்ல, செங்கிஸ்கான் பெரிய வீரன் இல்ல, முகமது அலி ஜின்னா வீரன் இல்ல. இந்த பாரதம் ஏன் அடிமையா இருந்ததுன்னா, இந்த பாரதத்துல நிறைய சதிகாரங்க இருந்திருக்காங்க.
ஆச்சாரியஜி, எந்த காங்கிரஸ் பாரதத்துக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துச்சோ அதே காங்கிரஸ் 60-70 வருஷமா ஆட்சி பண்ணாங்க. அவங்கள பத்தி தான் நீங்க சொல்றீங்க முகமது அலி ஜின்னாவோட காங்கிரஸ்னு. கத்தி கத்தி சொல்றேன், அந்த காங்கிரஸ் வேற, இந்த காங்கிரஸ் வேற. நான் எப்ப சொன்னேன் மகாத்மாவோட காங்கிரஸ் முகமது அலி ஜின்னாவோடதுன்னு? நான் என்ன சொன்னேன்னா, அது முகமது அலி ஜின்னாவோட பாதையில டிராவல் பண்ணிருச்சுன்னு சொன்னேன். அப்படியே போயிருச்சு. இது தீவிரவாதம் இல்லாம வேற என்ன சொல்றது? பாரதத்தை துண்டு துண்டா செதைச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். பாரதத்தை துண்டு துண்டா செதைச்சிருவோம் இப்படி சொல்றவங்கள தலைவரா மாத்திருக்கீங்க. பாரதத்தை துண்டு துண்டா ஆக்க முயற்சி பண்றவங்கள அவங்கள நான் எதிர்த்திருக்கேன், இனிமேலும் பண்ணுவேன், கண்டிப்பா பண்ணுவேன். 1-2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க பல பேரை விரோதிச்சுட்டு இருக்கீங்க. கோரக்பூர்ல இருந்து யோகி ஓடி வந்து மகாத்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு மாஃபியா தன்னை மகாத்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை இந்த ஊரும் நம்பிக்கிட்டு இருக்குன்னு. இங்க பாருங்க சார், ரஜத் சார், நீங்க மத்தவங்க விஷயத்தை பத்தி என்கிட்ட கேட்டு என் வாயை கிளறாதீங்க. நான் ஒரு சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கேன். அப்படி நான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நான் என்னைக்குமே பின்வாங்கினதில்ல. ஆனா நான் ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறேன். யாரெல்லாம் இந்த பாரதத்தோட இணைஞ்சிருக்காங்களோ அவங்க எல்லாரும் என்னோட நண்பர்கள். யாரெல்லாம் பாரதத்துக்கு எதிரா இருக்காங்களோ அவங்க எல்லாம் என்னோட எதிரிகள். இதுல எந்த பாரபட்சமும் கிடையாது. நான் மாற தயாரா இல்ல. இப்ப பப்ளிக் யாராவது கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம். உங்களோட நிறைய சபைகள்ல ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, அதாவது நாராய தக்தீர், அல்லாஹ் அக்பர். ஆனா இன்னும் ஏராளமான இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா சர் தன் சே ஜுதா. அப்போ அத பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? தம்பி, நான் எந்த ஒரு சபையிலையுமே ஜத்தன் கா சிதாவை பத்தி பேசினதே இல்ல, பேசவும் மாட்டேன், எப்பவும் பேச மாட்டேன். ஏதாவது கிளிப் இருந்தா எனக்கு அனுப்பி. அவர் என்ன கேட்கிறாருன்னா, உங்க ஆசிரமத்துல நாராயண படத்து மேல அல்லா படமும் இருக்கே, அது மட்டும் இல்ல அவங்க என்ன கேள்விப்பட்டிருக்காங்கன்னா சர்தங் ஜுதான்னு பேசப்பட்டிருக்கு. பாருங்க, நான் என்ன சொல்றேன்னா, கையில AK-47 எடுத்துக்கிட்டு அப்பாவிகளை கொன்னு குவிச்சு ரத்த ஆற ஓட வச்சது இஸ்லாம் இல்ல. யாரெல்லாம் சர்தன் கி ஜுதான்னு பேசுறாங்களோ அந்த ஒரு விஷயத்தை நான் ஏத்துக்கவே மாட்டேன். ப்ராஃபிட் முகமது ஒரு யுத்தத்துல காயப்பட்டிருக்கார். அப்புறம் அந்த இடத்தோட பேரு தாயஃப். அவரு ரத்த வெள்ளத்துல நனைஞ்சிருக்காரு. பேகம்பர் முகமதுக்கு நெருக்கமானவங்க சொன்னாங்க, பேகம்பர் சார், உங்களுக்கு பெரிய காயங்கள் ஏற்பட்டிருக்கு, நீங்க அவங்களுக்கு சாபம் கொடுங்கன்னு. அப்ப பேகம்பர் சொல்லியிருக்காரு, நான் யாரையும் சபிக்க வரலன்னு, நான் அவங்களுக்கு சேர்த்து வேண்டிக்கிறேன்னு சொன்னார். பேகம்பர் அந்த அளவுக்கு இரக்கமானவர். அவரோட பேரை சொல்லிக்கிட்டு யாராவது ஒருத்தர் வெட்டுறது, கழுத்தை அறுக்கிறது, அப்புறம் சொல்றது குஸ்தாக்கி நபிக்கு ஏக்கி சஜா, தலைய வெட்டி போடு, தலைய வெட்டி போடுன்னு சொல்றாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, யார் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு திரியறாங்களோ, இப்படியா கழுத்தை அறுக்கிறாங்களோ, அவங்க இஸ்லாமியும் புரிஞ்சுக்கல, பேகம்பரையும் புரிஞ்சுக்கல. அப்புறம் ரெண்டாவது விஷயம், நான் மறுபடியும் சொல்றேன், நம்மளோட சனாதன தர்மம் ஒரு எறும்ப கொல்றது கூட அனுமதி கொடுக்கறதில்ல. நம்ம மதமானது ஒரு எறும்ப கொல்றது கூட அனுமதி கொடுக்கறதில்ல. அப்புறம் மத்தவங்க வீட்டு விளக்க அணைக்கிறதுக்கு யார் அனுமதி கொடுக்கறதுங்க? அதனாலதான் சொல்றேன், யாராவது ராமர் பேரை சொல்லிக்கிட்டு மத்தவங்க வீட்டுல நெருப்ப வச்சு கொளுத்துனாங்கன்னா அவங்கள நான் ஹிந்துன்னு சொல்ல மாட்டேன். பின்பற்றுறோங்கிற பேர்ல பேகம்பரோட பேரை சொல்லிக்கிட்டு ஏதாவது ஏழையோட கழுத்தை அறுத்தா அவங்கள நான் முஸ்லீம்னு ஒத்துக்க மாட்டேன். இன்னொருத்தர் யாராவது கேள்வி இருந்தா கேட்கலாம். நீங்க முதல்ல பிரியங்கா காந்திய பிரதம மந்திரி ஆக்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப கூட நீங்க அந்த கருத்துல நிறைய இருக்கீங்களா, இல்ல அதையும் எதிர்க்கிறீங்களா? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, காங்கிரஸ் பார்ட்டியில ஜனங்க நேசிக்கிற ஒரு தலைவர் இருக்காங்கன்னா அது கண்டிப்பா பிரியங்கா காந்தி தான். யாரு ஜனங்கள்ட்ட ரொம்ப பிரியமா இருக்காங்களோ அவங்க கண்டிப்பா அடுத்த கட்டத்துக்கு போகணும். ஆனா காங்கிரஸோட துரதிருஷ்டம் என்னன்னா, காங்கிரஸோட பிரச்சனையும் அதுதான். அங்க யாரு ஜனங்க கூட பிரியமா இருக்காங்களோ அவங்க கழுத்தை அறுத்துருவாங்க. யாரெல்லாம் ஜனங்க கிட்ட பிரியமா இல்லாம இருக்காங்களோ அவங்கள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்க. பிரதமரோட பதவி விஷயம் இருக்கு பாருங்க, எனக்கு என்ன தோணுதுன்னா 2047 வரைக்கும் அதுக்கான வாய்ப்பே இல்ல. இல்ல, நீங்க சொல்லியிருக்கீங்க 2029 மட்டும் இல்ல மோடி, அதுக்கப்புறமும் நரேந்திர மோடி தான். இங்க பாருங்க ரஜத் சார், ஸ்ரீ ராமச்சந்திர பூமியோட கோயிலோட அடிக்கல் நாட்டினது, அத அவர் பிரதிஷ்டை பண்ணதும் அவர்தான், அதை திறந்து வச்சதும் மோடிஜி தான். முழுமையா அவர் கையாலேயே செஞ்சாரு. பகவான் ஸ்ரீ கல்கி தாமோட அடிக்கல் நாட்டு விழாவையும் மோடிஜி தான் செஞ்சாரு. பகவான் கல்கியோட தாமோட கட்டிட பணி முழுமையானதுக்கு அப்புறம்
பிரதிஷ்டையும் அவர் கையால தான் கண்டிப்பா நடக்கும். ராகுல் காந்திஜி ஜாதி விஷயங்களை பத்தி நிறையவே பேசுறாரு. யாராவது அவர்கிட்ட அவரோட ஜாதியை கேட்டா அவரு ஆனா கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. அவரோட ஜாதி என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு அவரை பல வருஷமா தெரியும்ல? இது ரொம்ப சீரியஸான கேள்வி. உண்மையான விஷயம் என்னன்னா, உலகத்துல 2 ஜாதி தான் இருக்கு. ஒருத்தன் பணக்காரன், இன்னொருத்தன் ஏழை. மத்தபடி எந்த ஜாதியும் இல்ல. இந்த நாட்டை உடைக்கிறதுக்காக ஏராளமான முயற்சிகள் நடந்திருக்கு. ஆனா இந்த தேசமானது இது எல்லாத்தையும் கடந்துதான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. 1947ல டிவிஷன்கிற பேர்ல ஒரு ஆபத்தான கத்திய பாரத நெஞ்சில குத்துனாங்க. அந்த காயம் இன்னும் ஆறல. மதத்தோட பேரை சொல்லி பாரதத்துல ஒரு டிவிஷன் நடந்திருக்கு. ஆனா இந்த தேசத்தை துண்டாக்கவும் உடைக்கவும் இருந்த சக்திகள் இருக்குல்ல, அவங்க தொடர்ந்து இந்த தேசத்தை உடைக்க முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. சில பேர் ஜாதின்ற பேர்ல, பாஷன்ற பேர்ல, ஏரியான்ற பேர்ல, இல்ல எண்ணிக்கையின் பேர்ல பல பேர்கள் இருக்கு. ஆனா நான் ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். எது வரைக்கும் 140 கோடி மக்களோட மனசுல தாய் பாரதத்தோட ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கோ, இந்த தேசம் பாதுகாப்பாதான் இருக்கும். இந்த தேசத்தை யாராலும் உடைக்க முடியாது.